வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஒன் டச். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைகீழ் தெரியும். ஒன் டச் செலக்ட் ப்ளஸ் சாம்பிள் அப்படின்ற ப்ராடக்ட் தான் நம்ம இப்போ இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம் நண்பா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த ப்ராடக்ட்டு ஒன் டச் செலக்ட் ப்ளஸ் சாம்பிள் அப்படின்றது தான் இந்த ப்ராடக்டோட நேமு. இது என்ன அப்படின்னா, நம்ம ப்ளட்டு செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ நார்மலாக ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னா போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நம்ம ஃபீஸ் கட்டி நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணுவோம். சுகர் சாம்பிள்ஸ் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hours ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட்டு. நேம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டச். இது எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது, நான் என்னோடய பர்சனல் யூஸுக்காக வாங்கினேன். ஸோ இதை உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராடக்ட்டை நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் இது ஆஃப்லைனில் வாங்கினேன், அதாவது கடையில் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1200 ரூபாய். அமேசானில் பார்த்திங்க அப்படின்னா இது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. 875 ரூபா நினைக்கிறேன் லாஸ்ட்டாக பார்க்கும்போது. அமேசானில் வாங்குறதுனால வாங்கிக்கலாம், இல்லை நான் உங்கள் லோக்கல் மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதோட அன்பாக்சிங் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே நண்பா, உள்ளே பார்த்திங்க அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்குது. இது பிரிச்சிங்க அப்படின்னா அது போயிட்டே இருக்கும். பெரிய நியூஸ் பேப்பர் மாதிரி கொடுத்துருக்கான், பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, பெரிய நியூஸ் பேப்பரு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள். இது ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணுற ஸ்ட்ரிப்பு. அந்த சுகர் டெஸ்ட் பண்ணுற அந்த ஸ்ட்ரிப்பு இது உள்ளே இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்ட்ரிப்பு இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரிப்பு உள்ளே இருக்கும். இது ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 10 ஸ்டிப்பு கொடுப்பாங்க. இதான் அந்த பாக்ஸு. ஓகேங்களா, 10 நம்பர் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஊசி போடுற அந்த நீடில். ஓகேங்களா, இதில் எப்படி ஊசி இன்சர்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகேங்களா, இது ஊசி போடுற நீடில். இது ஊசியும் ஒரு 10 ஊசி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது அந்த மிஷின். ஓகேங்களா, இதுதான் அந்த ரீடிங் காட்ட போகிற அந்த மிஷின். ஓகேங்களா, இதுதான் இந்த பாக்ஸ்குள்ளே இருந்தது. ஓகேங்களா, வேறு எதுவும் இதில் எக்ஸ்ட்ராவாக இல்லை. ஓகே, இப்போ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க நண்பா, இன்றைக்கி நம்ம அந்த நீடில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, அதாவது இந்த ப்ராடக்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஊசி இது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஊசி. இந்த ஊசி எடுத்து இந்த சிரஞ்சி உள்ள லைட்டாக இது பார்த்தீங்கன்னா இப்படி புஷ் பண்ணிங்க அப்படின்னா இது திறக்கும். ஓகேங்களா, இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது லைட்டாக புஷ் பண்ணிங்க அப்படின்னா இது திறக்கும். இதுக்குள்ளே இந்த நீடில் இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா, உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா புஷ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும். ஓகேங்களா, உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அப்படி திருப்பினீங்கன்னா அந்த ஊசி மட்டும் தனியாக வெளில வந்துடும். வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஊசி மட்டும் இது திருப்பினீங்கன்னா தனியாக வந்துடும். இது ஊசி. ஓகேங்களா, இந்த ஊசி இதில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணியாச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கேப் எடுத்து இது மேலே வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஓகேவா, இதில் ஒவ்வொரு அளவு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். கேமரா நல்லா ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ரீடிங் உங்களுக்கு மாறும். ஓகேங்களா, இதில் ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். 5, 6, 7 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, கேமராவில் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இதில் செட் பண்ணிவிட்டு இது லைட்டாக அப்படி இழுத்து விட்டிங்க அப்படின்னா இது லாக் ஆகிடும். இப்படி லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம கையில் குத்தணும். ஓகேங்களா, இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதான் அந்த மிஷினு. இந்த மிஷின் உள்ள அந்த ஸ்டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிப்பு ஒன்று எடுத்துக்கணும். ஸ்டிப்பு ஒன்று எடுத்து இந்த ஸ்டிப்பு எடுத்து இந்த சைடு இருக்குதுங்களா, இந்த சைடில் இந்த ஸ்டிப்பு உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இன்சர்ட் பண்ணிவிட்டு
இன்சர்ட் பண்ண உடனே மிஷின் ஆன் ஆகிடும். மிஷின் ஆன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பிளட்டு சிம்பிள் காட்டுதுங்களா மேலே, இந்த மாதிரி பிளட்டு சிம்பிள் மாதிரி காட்டும். இது காட்டின உடனே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பிளட்டை எடுத்து அதில் வைக்கணும். இப்போ நம்ம பிளட் எடுத்து அதில் வைக்க போகிறோம். ஓகேங்களா, நம்மளுடைய ஏதாவது ஒரு விரலில் ஜஸ்ட்டு வந்து இதில் வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணினா போதும், பிளட் வரும். ஓகேங்களா, பிளட் வருது. இந்த பிளட் எடுத்து அதில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடிங் காட்டும். ஓகேங்களா, அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. மகிழ்ச்சி.